ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து வித்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபோன் எடுத்துட்டு கடல்ல வர போட சொன்னாலே அப்படி சொல்லிட்டு வேக வேகமா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்குன்னு பார்த்து வண்டிய வர சர்வீஸ் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்க செப்பல் பிஞ்சிருது. அப்போ பக்கத்துல போய் முத்து, மீனவும் எப்பவும் ஒரு பாட்டி தாத்தாட்ட போவாங்கல்ல, அவங்க கிட்டயே போய் செப்பல தச்சுட்டு ஒரு ஆட்டோவ கூப்பிட்டு ஏறுறாங்க. அப்ப அந்த மொபைல் வந்து கீழ விழுந்துருது. அப்ப தாத்தா வந்து கூப்பிடுறாரு, "எம்மா எம்மா உன் ஃபோன் விழுந்துருச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எப்படியும் அந்த பொண்ணு எங்கனாச்சும் போய் தேடிட்டு கடைசியில இங்க தானே வருவா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து 2 பேருமா பத்திரமா வைக்கிறாங்க. இப்ப வித்யா வந்து ஆட்டோல போயிட்டு இருக்கும்போதே ரோஹிணி கால் பண்றாங்க. கால் பண்ணி, "என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, இந்த மாரி "ஐய்யய்யோ! போச்சே!" அப்படி சொல்லிட்டு வித்யா வந்து ஃபோன தேடுறாங்க. அத காணோம்னு சொல்லிட்டு போச்சேன்னு சொல்றாங்க. "என்னடி என்னாச்சுன்னோனே," "இல்ல கடல்ல போட்டுட்டேன்னு." அப்ப ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்கிறாரு, "ஏம்மா இப்ப தானே மெரினா பீச்சுக்கே போயிட்டு இருக்கோன்னோனே," "என்ன நீங்க ஓட்டுங்கன்னேனோனே," "என்னடி அங்க யார்?" அப்படின்னோனே, "இல்லடி ஆட்டோல போயிட்டு இருக்கேன். நீ சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அது கடலுக்குள்ள போயிருச்சு. ஆழத்துல கொண்டு போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் போயிருந்தேன்னா நான் போயிருப்பேன் அப்படின்னோனே, "நல்லதா போயிருச்சு. உண்மைய தானே சொல்ற." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சோனே, இப்ப இவகிட்ட பொய் சொல்லிட்டோமே என்ன பண்றது? அப்படின்னு வித்யா யோசிக்கிறாங்க. அப்புறமா என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ ஒரு நாளைக்கு எவ்வளவு பொய் சொல்றா? நம்ம ஒரு பொய் தானே சொன்னோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மொபைல எங்க போய் தேடுறது? அதான் அதுல இருக்கிற மெயினான விஷயத்தையே வெளியில விட்டுட்டாங்களே. இனி அது யார் கையில கிடைச்சா என்ன? கிடைக்காட்டி என்ன? அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு வித்யா அத வந்து ரொம்ப கேஷுவலா விட்டுறாங்க அப்படியே. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனா வந்து போயி அந்த ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு மண்டபத்துல போய் ஆர்டர் கேட்க போறாங்க. அவங்க வந்து இப்ப எல்லாமே பெரிய பெரிய ஆர்டரா தாம்மா வருது. சின்ன ஆர்டர் வரும்போது சொல்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப வெளியில வரும்போது அந்த முருகன் நிக்கிறாரு. அப்ப முத்து சொல்லிக் குடுத்த மாரி, இந்த மாரி உங்கள பார்த்துட்டு போனோனே எனக்கு சேலரி, இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைச்சுச்சு. நீங்க ரொம்ப லக்கிகள். உங்க பேர் என்னன்னோனே, மீனா சரியான லூசா இருப்பா போலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க என்ன நம்மள மொதயே மொறச்சுட்டு போறாங்க. எதுக்கும் நம்ம போய் முத்து அண்ணன் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ம் மனோஜ் கிட்ட வந்து அந்த முட்டைய கொண்டு வந்து காட்டுறாங்க. இந்த மாரி கடை ஓப்பன் பண்ணும்போது இது இருந்துச்சுன்னு. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, "எங்க கடையில இந்த மாரி இருந்தனால தான் எங்க கடை இந்த மாரி நாசமா போயிருச்சு. இது வந்து செய்வின முட்டைன்னோனே." அப்ப பார்த்து மனோஜோட ஃப்ரெண்ட் வராரு. அப்ப அவர் வந்து ஜோசியர்ட்ட கூட்டிட்டு வராரு. அவர் வந்து பெரிய பரிகாரம்லாம் சொல்றாரு. அப்ப மனோஜ் கிட்ட வந்து என்ன கேட்கறாங்கன்னா, "உங்களுக்கு உங்க வீட்ல யார பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மனோஜ் வந்து அவங்க அம்மாவன்னு சொல்லிடுறாரு. அப்ப ரோஹிணி முறைக்கிறாங்க. உடனே உங்க அம்மா பேர தானே நீங்க சொன்னீங்க. நீங்களும் உங்க அம்மாவும் ஒரு நாள் ஃபுல்லா பச்ச தண்ணி கூட வாயில படாம இந்த மாரி விரதம் இருக்கணும். அதுக்கப்புறமா உங்க புடிச்ச இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, இந்த மாரி 2 பேருமா பூச்சட்டி ஏந்தி இந்த மாரி சுத்தி வரணும்னோனே, பூச்சட்டின்னா என்ன ஃப்ளவர் வாஷா? அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேட்கும்போது, அதுக்குள்ள தீ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி உங்க அம்மாவ நீயும் 3 வாட்டி அந்த பிரகாரத்த சுத்தி வரணும் அப்படிங்கிற மாரி அவர் பெருசா பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து மெயின யாருமே ஆன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி, ஏன்னா ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மனோஜ் போய் மெயின வந்து ஆன் பண்ணிடுறாரு. இங்க விஜயா வந்து சுவிட்ச் போடும்போது அவங்க அப்படியே ஆடிட்டே இருக்கிறாங்க. அப்ப பார்வதி வந்து, "நான் சொல்றத புரிஞ்சுக்கோ விஜயான்னு" சொல்லி தொடுறாங்க. வீட்ல எல்லாரும் அடுத்து ரோஹிணி வராங்க காப்பாத்துறதுக்கு. அடுத்து ஸ்ருதி வராங்க. அடுத்து ரவி வரிசையா எல்லாரும் நின்னு ஒவ்வொருத்தருக்கு மேலயா கரண்ட் பாஸ் ஆயி இந்த மாரி ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப மீனா வந்து என்ன மன்னிச்சிருங்க அத்தன்னு சொல்லி கையிலேயே ஒரு அடி அடிக்கிறாங்க. எல்லாரும் வரிசையா கீழ விழுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.